பெருமக்களே வணக்கம். திருமூலருடைய திருமந்திரத்தில் காலசக்கரம் என்ற ஒரு பகுதியிலே யோக நெறி எப்படி என்பதை விளக்குகிறார். படிப்படியாக யோகத்திலே எப்படி வளர்வது, அந்த யோகத்திலே வளர வளர என்ன பயன் என்பதையும் மாறி மாறி சொல்கிறார். ஒரே மாதிரி சொல்லாமல் குழந்தைக்கு சொல்வது போல எப்படி அந்த யோகத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக பிராணாயாமம். முதல்லையே நமக்கு அஷ்டாங்க யோகத்தை சொல்லிட்டார். நம்ம அதெல்லாம் படிச்சுட்டோம். சைவம் சொல்வது பிராசார யோகம்தான் சொல்லுது. ஆனால் அஷ்டாங்க யோகம் என்னுடைய வழிமுறை முதல்ல அதை தெரிந்து கொள்ளணும் அடிப்படை என்று திருமூலரை சொல்லுகிறார். அஷ்டாங்க யோகத்தை முதல்ல சொல்கிறார். இயமம் நியமம் என்று சொல்லுகின்ற அந்த 8 வகையும் சொல்கிறார். அஷ்டாங்க யோக உறுப்புகளை பற்றி சொல்கிற பொழுது உபநிடதங்களில் இயமம் நியமம் என்பதை சொல்லலை. அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்க, பிராணாயாமம் ஆசனம் அதெல்லாம் முக்கியம். ஆனால் ஆசனம் என்பதும் இயமம் நியமம் என்பதும் யோகத்தில் மட்டுமல்ல எல்லோரும் செய்யணும் என்ற குறிப்பில் தான் யோக உறுப்பாக தனியாக சொல்லலை உபநிடதங்களில். இயல்பாகவே நமக்கு இயமம் நியமம் விதித்தன செய்தலும் விலக்கின ஒழிதலும் என்று எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை விளக்க வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். ஆசனம் என்று சொல்கிறது உட்காருகின்ற முறை இருக்கு இல்லையா, அது இயல்பாகவே முறையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம யோகிகளுக்கு மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கும் இது இயல்பு தான் என்பதை அப்படி சொல்லிடுறாங்க, உபநிடதங்களை சொல்கிறாங்க. ஆனால் திருமூலர் அப்படி சொல்லாமல் இயமம் மீது சொல்கிறார். அது முக்கியம். அது அறநூல்கள் சொல்வது. அந்த அறநூல்களில் அந்த அறவாழ்வு இருந்தால்தான் தவ வாழ்வு வாய்க்கும் என்பது நம்முடைய கொள்கை. அறத்தை அவரை கூட சொல்கிறார், வேதத்தை விட்டு அறமில்லைன்றார். வேதம் என்பது அறத்தை சொல்வது, ஆகம் என்பது சிவத்தை சொல்வது. இதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். சிவநெறி என்பது ஆகமத்தினாலே, வேதம் என்பது பொதுவான வேத நெறி என்பது வேறு. அதில் வேதம் விதிக்கிற பொழுது விதித்தன செய்தல் விலக்கின ஒழிதல், அது ஸ்மிருதிகள், வேதத்தை உனக்கு விளக்கமாக வருகின்ற ஸ்மிருதிகள் விதித்தன செய்தலும் விலக்கின ஒழிதலும் சொல்கிறதுக்கு பரிமேழகர் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கின ஒழிதலும் என்று எழுதுகிறார். முதல்லையே அறத்துப்பாலில் முன்னுரை எழுதுகிற பொழுதே பரிமேழகர் மனு முதலிய நூல்களில் விதித்த அறமாவது, அறம்னா என்னன்னு சொல்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குற பொழுது அறமாவது விதித்தன செய்தலும் விலக்கின ஒழிதலும் என்று சொல்கிறார். அதனால் அஷ்டாங்க யோகத்துக்கு பின்னாலே பிராசார யோகத்தை திருமூலர் சொல்லுகிறார். அது 3ஆம் தந்திரத்தில் கலைநிலையில் நாம் விரிவாக படிச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே யோக நெறியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிராணாயாமம் செய்து பிரம்மரந்திரம் சென்று அந்த ஆதாரம் நிராதாரம் மீதானம் என்று சொல்லுகின்ற அந்த கலை நிலையை எப்படி கடப்பது என்பதை தான் அங்கே சொல்லி வருகிறார். அதில் 15வது மந்திரம் இப்போ நம்ம படிக்கிறோம். சுழல்கின்ற ஆறின் துணை மலரு காணான் தடலிடை புக்கிடும் தன் உள் இல்லாமல் கடல் கண்டு போம் வழி காணவல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் ஆமே. பெருமானை உணர்வது எப்படி என்று சொல்கிற பொழுது முதலாவதாக சுழல்கின்ற ஆறுன்றார். சுழல் சக்கரம் தான் சுழலும் இல்லையா, அதனால் 6 சக்கரம்னு சொல்லாமல் 6 ஆதாரம்னு சொல்லாமல் இதெல்லாம் பரிபாஷைகள் சித்தருடைய உள்குறிப்பாக சொல்கிறது. சக்கரம் ஆறுன்னு சொல்லிட்டு போகாமல் ஆதாரம் சொல்லாமல் சுழல்கின்ற ஆறுன்னார். சுழல்வது எது என்றால் சக்கரம் தான். அதாவது வெடிக்காவில் ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்காங்க. சித்தருடைய மருத்துவத்தில் இதுபோல் நிறைய இருக்கும். அதை பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது என்பதற்கு ரொம்ப பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்கன்னா, இருகுரங்கின் கைப்பிழிந்து என்று ஒரு வரி வரும். அது ஒரு மூலிகை சொல்கிறார். இருகுரங்கின் கைப்பிழிந்துன்னா குரங்கை போய் எப்படி பிடிக்கிறது, அது எப்படி கையை பிடிக்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியாது. அது மறைபொருளாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. குரங்கு என்பதற்கு தமிழில் முசு என்று பழைய சொல்லுது. குரங்குக்கு முசுன்னு சொல்லுவாங்க. முசுகுந்தன் சொல்கிறோம் இல்லையா, முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுன்னா இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிற விஷயம். தமிழில் சில சொற்கள் நமக்கு காலப்போக்கில் விட்டுட்டோம். தொல்காப்பியத்தை படிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பகாரம் ஒரு சொல் நீர்மைன்றாங்க, உச்சகாரம் 2 சொல் நீர்மைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார், உப்பகாரம் என்றால் ஊ பா போட்டினா பூ. அந்த பூ என்பது பா பூ இருக்குல்லையா, அந்த பூ அது ஒரே சொல் தான் தமிழில் இருக்குதான். ஒரே சொல் தான் தமிழில்.
தொல்காப்பியர் சொல்கிறார் பாருங்க, ஒரே சொல் தபு என்ற ஒரு சொல். தபு என்ற சொல் இருந்தது. அதனால் தபுதார நிலை, தாவத நிலை இதெல்லாம் துறையில் பார்க்கிறோம். தபு என்று எடுத்து சொன்னால் அவனை கொல்லுன்னு அர்த்தம். தபு என்று படுத்து சொன்னால் நீ செத்து போன அர்த்தம். இது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, லயோலா காலேஜில் ஜென்ரல் தமிழ், இது மாதிரி பெரிய ஜென்ரல் தமிழ் மாணவர் 80 பேர்லாம் இருப்பாங்க, 80-90 பேர் இருப்பாங்க. அதில் ஏதோ இது சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழை பற்றி சொல்கிறப்ப ஒரு சிறப்புப்பா, ஒரே ஒரு சொல் இருந்து மறைஞ்சு போச்சுப்பான்னு சொல்லி நான் தபுன்னு சொன்னேன். எல்லாம் சிரித்தான், பையன் சிரித்தான். ஏன்னா சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை சார் அது ஒரு நடிகை பெயர் சார் அப்படின்னா. ஓ அப்படி ஒரு நடிகை இருக்கா, அவ்வளோ அது இந்தியில் ஒரு நடிகை. அப்புறம் கேட்டால் ஆமாம் தபு ஒருத்தர் இருக்கிறான்னு பார்க்கும். இந்தி நடிகை வருது, அவங்க தபுன்னு பேர் வச்சுக்கிறான் பாரு, வடமொழி தபுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது தபு அர்த்தம் வச்சுங்க, தெரிஞ்சே தெரியாமல் தபுன்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் தபு என்றால் எடுத்து சொன்னால் கொல்லுதல்னு அர்த்தம். தபு என்று படுத்து சொன்னால் நீ இறந்து போன்னு அர்த்தம். இது ஒரு சொல் தான். 2 சொல் இருக்கு இல்லையா, உச்சகாரம்னா சு, சு என்ற முடிகிற சொல் 2 தான்றாங்க. சரி முடிவிட்டோம். கொஞ்சம் ஏதாவது ஆமாம், ஏன்னா ஒரே எல்லாம் மலேசியர்கள் ஒரே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மாற்றிக்கலாம். செவ்வாய் அப்புறம் யாரும் போய் ஓ முடிஞ்சு போச்சு. பெருமக்களே, அது தொல்காப்பியம் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது உப்பகாரம்னா தபுன்னு ஒரு சொல் சொன்னோம். உச்சகாரத்துக்கு 2 சொல் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் 2 சொல் தான் இருந்ததுன்றாங்க. சு என்று முடிவெடுத்து இப்போ நம்ம பசுன்னு ஒரு சுலமாக சொல்லிடுறோம். பசுன்னு, பசு கிடையாது, அது வட சொல்லி. பசு தமிழ் கிடையாது. உசு முசுன்னு 2 எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள். உசு முசுன்னு எழுதுகிறாங்க. முசு என்றால் குரங்கு. உசுன்னு சொன்னால் என்ன தெரியுங்களா,
கொசு இப்போ சொல்கிற பாருங்க கொசு, அதை விட சின்னது, அதுக்கு தான் உசுன்னு பேர். அப்புறம் தான் அதுலேருந்து கொஞ்சம் பெருசு தான் நம்ம கொசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உசு என்பது கொசுவை காட்டிலும் சின்னதாக நீங்கள் பார்க்கலாம், லேசாக வரும் பூச்சி. இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சில சொற்கள், அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது எது சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சுழல்கின்ற ஆறு என்று சொன்னால் அது சக்கரம். சக்கரம் என்றால் ஆதாரம், ஆறு ஆதாரம். சித்த மருத்துவத்தில் இருகுரங்கின் கை என்று சொன்னால் முசு என்று இருக்கு இல்லையா, இருகுரங்குன்னா முசு முசுன்னு சேர்த்துக்கணும். கை முசு முசு கை, முசு முசு கைன்னு சொல்லாமல் இருகுரங்கின் கை பிடிந்து அப்படின்னா நேராக குரங்க போய் பிடிச்சி அது கையை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க வேடிக்கையா. அந்த மாதிரி நிறைய திருவாக்கம் செய்கிற கூட அப்படி பாட்டு, துப்பார் திருமையின் தும்பக்கியான் பாரம் தப்பாமல் சார்பார் தமக்குன்றது கூட சித்த மருத்துவனுடைய மூலிகை தான் சொல்கிற. அப்படி ஒரு கொள்கை உண்டு. அதில் மருத்துவ கொள்கையாக அந்த பாட்டை பாடுவாங்க. நமக்கு சொல்கிறது அது விநாயகர் பற்றி பாட்டு தான் இருந்தாலும் கூட அப்படி வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு என்று அந்த மேனியில் ஆரம்பிக்கணும். மேனி என்றால் குப்பமேனின்றாங்க. குப்பமேனி அது நுடங்காமல் வாடாமல் இருக்கும்படியாக எடுக்கணும். மேனி நுடங்காது. துப்பு என்றால் பவளம், பவளப்பொடி, இப்படியெல்லாம் துப்பார் திருமேனி அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் பொதுவான சொல்லாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் ரகசியமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க சுழல்கின்ற ஆறு என்றால் ஆறு ஆதாரங்கள். ஆறு ஆதாரங்களில் பெருமானுடைய திருவடியை எண்ண வேண்டும்ன்றார். தொடக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக யோகத்தில் ஆதார தெய்வங்கள் என்று நாம் சொல்கிறோம். மூலாதாரத்திற்கு உள்ள தெய்வம் கணபதி, விநாயகர் பெருமான் தான் மூலாதாரத்திற்கு. அது பிரம்மச்சரியமாக இருக்கணும்னு சொல்லி விநாயகர் சொல்கிறாங்க. விநாயகரை சொல்லிட்டு சில சமயங்களில் பிரம்மரையும் சொல்கிறாங்க. பிரம்மனும் மூலாதாரத்திற்கு தலைவன், அதே சமயத்தில் விநாயகரும் மூலாதாரத்துக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி ரெண்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வேடிக்கை தான். புராணங்களை சொல்கிறது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது பிரம்மனுக்கு என்று ஒரு ஆலயம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அவன் பொய் சொன்னான் அல்லவா. அதனால் அதாவது அடிமொழி தேன்னா அடியை காணவில்லைன்னு அவன் அச்சுதன் மெய்மொழிந்தான். எங்கே 7 தளம் உருவினான், 7 தளம் உருவி பார்த்தனால முடியலங்க என்று உண்மையை சொன்னான். திருமலை சொல்கிறார், அடியை காணவில்லை அடிகண்டிலன் என்று அச்சுதன் சொன்னான், ஆனால் முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தான் என்றார். பொய் மொழிந்தான் என்றார். எனவே அந்த பொய் சொன்னதுனால உனக்கு ஆலயம் இல்லை என்று சொல்லிட்டாலாம் பெருமா. அதான் உனக்கு தண்டனை என்று, உனக்கு ஆலயம் கிடையாதுன்னு சொன்ன உடனே இப்போ 6 ஆதாரத்தில் பிரம்மன்னு சொன்னால் ஒரு ஆலயம் வந்துடுது இல்லையா உனக்கு. ஆதாரத்தில் அகத்தில் ஒரு ஆலயம் வந்துடுது இல்லையா உனக்கு. எனவே அது கூடாது என்று சொல்லிதான் பிரம்மன் சொல்கிறது கிடையாது. ரொம்ப சைவ பற்றோடு இருக்கிறவங்க பிரம்மனை சொல்லாமல் விநாயகரை சொல்லுவாங்க, கணபதி சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஆதாரம் சொல்லுவாங்க. புராணத்தில் பிரம்மன் அழுதானான், என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, உனக்கு தனியாக ஆலயம் கிடையாதுப்பா, மற்ற இடங்களில் பரிவாரமாக இருப்ப, நீ பரிவார தேவதையாக இருக்கலாம் ஆலயங்களில், தனி ஆலயம் உனக்கு கிடையாது அப்படின்னு கொஞ்சம் அடுத்து ஒரு விஷயம் சொன்னாராம் பெருமான். தனியாக நீ உட்கார முடியாதவனால மற்ற சந்நிதியெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னாராம். அப்பயும் அழுதானா, என்ன அப்படி சொல்கிறீங்களே சாமியில் அப்படின்னு ஒன்று. சரி, பிராமணருடைய வீடெல்லாம் உனக்கு ஆலயம் போட்டாராம். அதனால தான் பிரம்மாலயம்னு சொல்லுவாங்க. பிராமணருடைய வீடெல்லாம் பிரம்மாலயம். அங்கே தான் வேதங்கள் ஓதுகிறார்கள், அங்கே தான் பிரம்மனை கும்பிட்றாங்க. பிரம்மத்தை அவளே பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க பல பேர் பிராமணர்கள் என்பதால் பிராமணர்களுடைய இல்லமெல்லாம் பிரம்மாலயம் என்று சொல்ல வழக்கம் உண்டு. அங்கே ஆலயமாக குடிகொண்டிருக்கிறான் என்று இதெல்லாம் அந்த புராணத்தில் சொல்கிற விஷயம். அந்த மாதிரி இங்கே 6 ஆதாரங்களில் முதல்ல என்ன சொல்கிறாங்க என்றால், மூலாதாரத்தில் முக்கியமாக கணபதி சொல்கிறாங்க, அப்புறம் திருமால், மகேஸ்வரன், சதாசிவன்லாம் அப்படி ஒவ்வொரு தெய்வங்களை சொல்கிறாங்க. அதுபோல் நான் முதலிலே பாவனை செய்யலாம்ன்றார். இவரே ஒத்துக்கிறார். ஆதார தெய்வங்களாக இருப்பதிலிருந்து ஒன்றொன்றாக என்ன ஆதாரம்னா, இப்போ கணபதியை வைத்துக் கொள்ளுங்களேன். ஆதாரத்தில் எப்படி தியானிப்பது என்று சொன்னால், நமக்கு புரிவதற்காகத்தான் அதை தாமரை இதழாக சொல்லியிருக்காங்க. அங்கே தாமரையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இடம்தான். அதாவது நுட்பமான நரம்புகள் கூடுகின்ற சந்திக்கின்ற இடம்தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அதை நாடிகள் நாம் சொல்கிறோம். அந்த நாடிகளில் 6 ஆதாரங்களில் கீழே இருக்க மூலாதாரம் 4 இதழ் என்று சொல்கிறாங்க. 4 இதழ் என்று சொன்னால் அந்த 4 இதழுக்கு மந்திரங்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்து பீஜாட்சரம் சொல்லுவாங்க. பீஜாட்சரம் சொல்லி அந்த எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு பீஜாட்சரம், அந்த தெய்வத்தினுடைய வடிவம், அப்புறம் 4 இதழாக இருக்கின்ற அந்த தாமரை நிறம்,
இதெல்லாம் சேர்ந்து தியானிக்கலாம். ஒரு மந்திரத்தோடு தெய்வத்தை தியானிப்பது. அப்போ தான் நம்முடைய மனசு அந்த மூலாதாரத்தில் நிற்கும். ஒரு மனம் நிலைபட வேண்டுமென்றால் வடிவம் தேவை, ஒலி மந்திரம் தேவை, தெய்வ நிலை தேவை என்றெல்லாம் சொல்கிறதுனால இப்படி வைக்கிறாங்க. இது முதல்ல திருமலை ஒத்துக்கிறார். ஆரம்ப நிலையில் ஆதார தெய்வங்களை வணங்குங்கன்னு சொல்லுறார். எல்லா தெய்வங்களும் வணங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதையே பின்பற்றாமல் அடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் என்றால் ஒவ்வொரு ஆதாரங்களிலும் சிவசக்தியாக எண்ணுங்கள்ன்றார். அங்கேயே சொல்லிட்டார். அது சிவசக்தியாக பெருமான எண்ணுங்கள் என்றால் அம்மையப்பராக தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆதாரத்தையும் எண்ண வேண்டும். அவள் மூலாதாரத்திலிருந்து எல்லா ஆதாரங்களையும் பெருமானை கொண்டு வந்து சேர்த்து தியானிப்பது என்பது சிறந்தது என்று அவர் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். 6 ஆதாரங்களிலே சிவனுடைய திருவடி தான் இருக்கிறது என்று அவருடைய திருவளை எண்ண வேண்டும். அப்படியே திருவளை எண்ணாமல் நீங்கள் பொதுவாக யோகம் செய்தாலோ அல்லது யோகம் செய்யாமல் இருந்தாலும் என்ன ஆகும், தழலிடை புக்கிடும். தழல்னா நெருப்பு நாள். உடம்பை நெருப்புக்கு போக போகிறீங்க. உள்ளே இருக்கிற நெருப்பை நீங்கள் மூலாக்கினியை நீங்கள் ஏற்றினால் உடம்பு நிலைக்கும். அந்த மூலாக்கினியை பற்றி தெரியாமலே யோகத்தை பற்றி தெரியலன்னா உடம்பு நிலைக்காமல் நெருப்புக்கு போகும் இல்லையா. உள்ளே இருக்கிற நெருப்பு வெளியே வந்து உடம்பை சுடும் என்பது போல உடம்பு நெருப்புக்கு போகும். தடலடை புக்கிடும் தன் உள் இல்லாமல். உள்ளே இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா, தடல், அது உள்ளே இருக்கணும். நம்மை பொறுத்தவரையில் அகஸ்தியர் என்பதற்கு நாம் அப்படி தான் பொருள் சொல்கிறோம். திருமூலர் அப்படி தான் பொருள் சொல்கிறார். அகஸ்தியர் என்பதற்கு என்ன நம்ம பொருள் சொல்கிறோம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க புராணத்தில் என்றால், அகஸ்ய என்றால் மலைன்னு அர்த்தம். அகஸ்னா வடமொழியில் மலைன்னு அர்த்தம். அந்த விந்த மலையை அடக்கினார். விந்தமலை அடக்கினார் என்பதாலே அவருக்கு அகஸ்தியர் என்று பெயர். மலையை அடக்கியதாலே அகஸ்தியர் என்று பெயர்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் அவங்களுக்கு சொன்னேன், கும்பமுனின்னு சொன்னார் இல்லையா. கும்பமுனி என்றால், கும்பம் என்றால் குடம், குடத்திலே பிறந்தவர் புராணம் சொல்லிட்டாங்க. அது அல்ல. கும்பகத்திலே வல்லவர். 64 மாத்திரை இருந்து கும்பகத்திலே வல்லவராக இருந்து பெரிய நிலையில் இருந்தார் யோகத்தில். அப்போ கும்பம் வல்லவர் என்பதாலே ஒரு கும்பமுனின்னு சொன்னாங்க. அந்த கும்பமுனின்னு சொன்னது அப்படியே வடமொழியை தமிழாக்கி குடமுனின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கும்பத்தினா குடம் தானே, குடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அந்த கும்பமுனி என்றால் கும்பகமுனி. குடமுனி என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அகத்தியர் கைலாயத்தில் இருந்திருக்கிறார், புதியமலை இருந்திருக்கிறார். வருகின்ற வழியிலே மேற்கில் குடகுமலையிலே இருந்தார். குடகுமலையிலே தங்கி தான் அப்போ தான் நமக்கு காவிரி வந்தது. அதெல்லாம் அந்த வரலாறு அந்த புராணத்தில் சொல்கிறாங்க. கரகத்தில் இருந்து கொண்டு வந்த கங்கையை கொண்டு வந்தாராம். அது உள்ளே இருக்குதான். இந்திரன் கேட்குறான். இந்திரன் பூஜை பண்ண வரான். இங்கே தெற்கு பூஜை பண்ண வரான். முக்கியமாக சிறுகாழின்னு சொல்லுவாங்க. அங்கே பூஜை பண்ண வர பொழுது இது மாதிரி சம்மர் சீசன், பூஜைக்கே தண்ணி கிடைக்கல இந்திரனுக்கு. அவன் இந்திரன் யார்? சத்த மேகங்களுக்கு தலைவனவன், மேகங்களுக்கெல்லாம் தலைவன், மழையை கொடுக்குறவன். அவனுக்கே தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறான்னு சொல்கிற பொழுது பெருமானை கேட்ட பொழுது, ஒன்றும் இல்லை, அகத்தியர் வந்து கொண்டிருக்கிறாருப்பா, கரகத்தில் கங்கை வச்சிருக்கிறாரு, அதை கவிழ்த்துட்டா வந்துடும் தண்ணி அப்படின்றார். அதை போய் எப்படிங்க கவிழ்க்கிறது, அந்த ஆள் பெரிய ஆளாச்சு, நான் எப்படி எழுறது? இந்திரன் பயப்படுறான். நீ போய் நம்ம பையனை கேளு, விநாயகரை கேளு, அவர் சொல்வார் பதில். அவன் தான் விநாயகரை போய் இந்திரன் வணங்குறான். அதுதான் சரியாக செய்தால் போதுன்னு நான் பண்ணுறாரு. அவர் உடனே காக வடிவிலே வருகிறார். புராணத்தில் தான் வருது. விநாயகர் காக்கா காக வடிவாக என்ன பண்ணுறார், எங்கே உட்காராம அகத்தியர் உட்காந்து தம் பண்ணுறாரு. அது பக்கத்தில் கரகத்தை வச்சு தம் பண்ணுறார். கங்கை நீர் இருக்கின்ற கரகம், குடம் மாதிரி தண்ணி கையில் இருக்குது, அது மேலே உட்காந்தார். கரகத்து மேலே காக்கா உட்காந்தா அது தப்பு இல்லையா? உடனே திரும்பி பார்த்து அகத்தியர் போ அப்படின்னாராம். போ அப்படின்னா இல்லையா, போன்னு சொன்னதுனால என்ன பண்ணிச்சா, அது கரகத்தை கவிழ்த்துட்டு பறந்துடுச்சு. கவிழ்த்து பறந்ததாலே கரக நீர், கங்கை நீர் எல்லாம் காவிரியாக வந்தது என்பது காவிரி பாய்வதற்கு ஒரு வரலாறு நம்ம சொல்கிறோம். அது குடகுமலை. அங்கே குடகுமலை என்பது குடக்கு மேற்கு. எனவே மேற்கு மலையில் அவர் தங்கியிருந்தார் என்பதால் அகத்தியருக்கு குடமுனி என்று பெயர். எனவே குருமுனி என்றால் குள்ளமாக இருந்தார். இதெல்லாம் தமிழ் சொற்கள். ஏன்னா தமிழ் வளர்த்தவர், அவருக்கு நம்ம வடமொழி சொல்லக்கூடாது. கும்பமுனியும் இருக்குது, கும்பகத்தினாலே வல்லவர். குடமுனி, குருமுனி, கும்பமுனி, இதெல்லாம் ஒவ்வொரு அர்த்தத்தோடு தான் நமக்கு பெருமானை, அகத்திய பெருமானை சொல்லியிருக்கிறாங்க. அவர் பெரிய ஆள். அது மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வருது. பொதிகைமலைக்கு சென்றுட்டா இல்லையா, அங்கே பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் நடக்கிற பொழுது இங்கே அனுப்பினார்னு சொல்கிறோம் நம்ம. அது ஒரு வரலாறு. பெருமானை கேட்குறா, என்னங்க கல்யாணத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, நான் பார்க்க முடியாது போகுதுன்னா, நீ கவலைப்படாத, பொதிகைமலையில் போய் இரு, உனக்கு அந்த கல்யாணத்தை அப்படியே நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்ட்டார். இல்லை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார்னு அப்படியே டெலிகாஸ்ட் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே காட்சியை காட்டினார்னு வருது இல்லையா, அது பார்த்தான்னு நமக்கு தெரியும் அந்த வார்த்தை. ஆனால் பொதிகைமலையில் இருந்தார் என்று வருது. சிலப்பதிகாரத்தில் முதல் மங்கள வாழ்த்து பாடல்லையே பொதியிலாயினும் இமயமாயினும் பொதுவரு சிறப்பில்
பதியழறியா பழங்குடி கழிய பொதுவரு சிறப்பில் புகாரே ஆயினும் நடுக்கம் கூறார் ஒடுக்கம் கூறார் நடுக்கின்றி நிலையர் என்று வருது. பொதிகையாக இருந்தாலும் சரி, இமயமலையாக இருந்தாலும் சரி, புகார் நகரமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒடுக்கம் இல்லை, அழிவு கிடையாதுன்னு வருது. அழிவு கிடையாது. ஏன்னா உயர்ந்தோர் இருக்கிறார்கள், உயர்ந்தோர் உண்மையால் என்று சிலப்பதிகாரத்தை இளங்கோவடி பாடுறார். இளங்கோவடியினுடைய சிலப்பதிகாரத்துக்கு நல்ல உரை, அடியாருக்கு நல்ல உரை, ரொம்ப அழகாக எழுதுவார். இந்த விஷயத்தை எழுதுகிறார். உயர்ந்தோர்னு தான் இருக்குது பாட்டில், உயர்ந்தோர்னு தான் பாடுறார். நடுக்கின்றி நிலையர் என்பதல்லதை ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மைன்னு இளங்கோவடியில் பாடினார். உயர்ந்தோர் யார் என்று சொல்கிற பொழுது, இமயமலை என்று சொன்னால் கைலை பெருமான் இருக்கின்றார், அங்கே அவர் உயர்ந்தோர். கைலாய பெருமான் அங்கே இருக்கிறார், எனவே கைலாயத்திற்கு ஒடுக்கம் கிடையாது. அதே இணையாக பொதிகமலையிலே இறைவனுக்கு இணையாக சிவனுக்கு இணையாக சிவனடியார் இருக்கிறார், அகசியர் அங்கே இருக்கிறார். எனவே பொதிகமலை அங்கே ஒடுங்காது என்று ரெண்டையும் சொல்கிறார். பொதியாக இருந்தாலும் சரி, இமயமாக இருந்தாலும் உயர்ந்தோர் என்பது அந்த இடத்துல உயர்ந்தோர் கைலாய மலையில் இருப்பவர் பெருமான், பொதிகை மலையில் இருப்பவர் நம்முடைய பொதிகை முனியாக இருக்கின்ற குருமுனி என்று அடியார்க்கின்றால் சொல்கிறார். இன்னொன்று அதில் ஒரு குறிப்பு சொல்கிறார், புகாரை சொல்கிறார். புகார் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் வாணிகப் பெருமக்கள் அங்கே இருக்கிறார்கள் எழுதுகிறார். அப்போது இவர்களை மாதிரி தவம் செய்தவர்கள் வாணிகர்கள் எல்லாம் பெரிய பணம் உடையவர்கள், நேர்மை உடையவர்கள். பட்டினப்பாளையில் புகார் நகரத்தை பற்றி சொல்கிற வாணிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது கொடுத்தார்கள். அதிகமாக வாங்க மாட்டான், வாங்கிய விலைக்கு அதிகமாக ஏதோ கொஞ்சம் லாபம் வைத்துக் கொள்வார், விற்க விலை அதிகமாக இருக்காது. எனவே வாங்க விலை விற்பனை விலை நம்ம கணக்கே பார்ப்போம். கணக்கில் கூட அதான் சொல்லுவாங்க, வாங்கின விலை எவ்வளவு, விற்பனை விலை எவ்வளவு, லாபம் எவ்வளோன்னு கணக்கு பார்ப்போம். அது இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். எனவே நேர்மையாளவர்கள். நடுவு நின்ற நெஞ்சினோர், நடுநிலைமையோடு இருந்தார்கள் வாணிகள் என்றால், அவர்கள் உயர்ந்தோர் என்றால், அந்த காலத்தில் வாணிகள் எப்படி இருந்தார்கள் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் வள்ளுவர் நடுவு நிலைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதுகிறார். நடுவு நிலைமை என்னமோ எழுதுகிறார். எழுதிட்டு கடைசி குறள் என்னென்னா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யணும்னு வாணிகரை சொல்கிறார். அவங்க நடுநிலையோடு இருக்கிறார்கள், அப்படி இருக்கணுன்றத அங்கே அறமாக சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் காலத்தை கொஞ்சம் மாறி போயிருக்காங்கன்னு தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த குரலை அங்கே வைக்கிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் நடுநிலை தான் முக்கியம், நீங்களாம் உயர்ந்தவர்கள் அல்லவா, நீங்களாவது நடுநிலையோடு இருங்க என்பதற்காகத்தான் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், அதுதான் லாபம், பேணி பிறவும் தம போல் செய்யணும்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் உயர்ந்தோர் என்பது அகத்திற்கு சொல்கிறோம் இல்லையா, அது எதுக்கும் இங்கே சொல்ல வந்தோம், அதுக்கு இந்த குடல் வெடினுக்காக சொல்ல வந்து, சுழல்கின்ற ஆறு என்பதற்காக சொல்ல வந்து. திருவருளை பெற்று திருவடிகளை பெற்று நாள்தோறும் ஆதாரங்களை எண்ண வேண்டும். இல்லை என்றால் உடம்பு தடலிடை போகும், உடம்பு நெருப்புக்குள்ளே போகும், வீணாக போய்விடும். அதனால் என்ன செய்யலாம், தன்னுள் இல்லாமல் உள்ளத்திலே இல்லாமல், அதுதான் நான் சொல்ல வந்தேன். உள்ளத்திலே பெருமான் இருக்கிறான் என்பதற்கு அகத்தியர் சொல்வார். திருமூலர் என்ன சொல்றார், அகத்திலே ஒளி உடையவன் நீ அகத்தியன், எனவே நீ உள்ள போ, என்னை எப்பொழுதுமே உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாய், எனவே நீ பொதுமைக்கு போய் அங்கே சமன் செய் என்று சொன்னார்னு வரும். நம்ம திருமலை படித்தோம், நம்ம திருமந்திரத்தில் படித்த விஷயம்தான். அதாவது தன்னுள் இல்லாது கடல் கண்டு போம்படி காணவல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தன். குழல் என்று சொன்னால் அங்கே சுடுனை நாடி, மெல்லிய குழல் போல் இருக்கின்ற அந்த சுடுனை நாடி வழியாக பெருமானை காணலாம். அந்த கடல் திருவடியை காணலாம். 6 ஆதாரங்களை சிவசக்தியாக நீங்கள் வணங்கினால் சுடுனை நாடி வழியாக ஆக்ஞைகளை நாம் பெருமானை காணலாம், அம்மையப்பரையாக காணலாம். கடல் கண்டு போம்படி காணவல்லார்க்கு குழல்வடி கூத்தன் நிற்பான், கூத்த பிரானாக இருக்கிறான் என்று சொல்ல. எனவே 6 ஆதாரங்கள், அதுதான் அவற்றிற்கு பற்றுக்கோடு, அதுதான் சுடுமனை. 6 ஆதாரங்களை பற்றுக்கோடாக சுடுமனை போவதாலே அதை பற்றுக்கோடாக சொல்லி குழல்வடி நின்றிடும் கூத்தன் என்று சொல்கிறார். யோக நெறியும் வேறு வகையில் காலத்தை வெல்லும் உபாயம். இதனால் என்னென்னா, பெருமானை நீங்கள் தரிசிக்கிறீர்கள், 6 ஆதாரங்களிலே தரிசிக்கிறீர்கள். 6 ஆதாரங்களை தரிசிக்கிற பொழுது உங்களுக்கு உடம்பு கெடாது, உடம்பு பலப்படும், நலப்படும் என்று சொல்கிறார். அடுத்து 16வது மந்திரம். கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பார்கள், பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில் ஆத்தனமாகி அமர்ந்திடும் ஒன்றே. ஞானம் என்பது அபரஞானம் பரஞானம் என்று 2 சொல்வாங்க. யோகத்திற்கு மேல் அபரஞானம் என்பது கல்வி, சாத்திரங்களை கற்று அந்த ஞானத்தை பெறுதல். அதுதான் முதல்ல சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பார்கள். எங்கே என்றால் கூத்தல் குறியில் குணம் பல கண்டவர். அதுக்கு விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்குறோம். அதில் முக்கியமான பாட்டு எங்கே எழுதியிருப்போம்.
இல்லை இல்லையோ, குறிகளும் கோயில்னு வரும், பின்னால் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது குறிகளும் அடையாளமும் கோயிலும் என்று பாட்டு அப்பர் பெருமான் பாடுற பாட்டு போட்டிருக்கா. குறிகளும் போட்டிருக்கு, எழுதியிருக்கலாம், 12ஆம் பக்கம்தான். அதாவது குறிகள் அடையாளம் என்று 2 சொல்றாங்க. எந்த சமயமாக இருந்தாலும் முதல்ல குறிகள் என்றால் நாம் சொல்லுகின்ற இலிங்கம். சைவ சமயத்திற்கு எது குறி என்றால் இலிங்கம் தான் குறி. நமக்கு எப்படி கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒரு குறி சொல்கிறாங்க இல்லையா, குறி போடுறாங்க, சிலுவை குறி, அது குறினே சொல்கிறாங்க. அதெல்லாம் அதுபோல் ஒவ்வொரு சமயத்திற்கும் சில குறிகள். இப்போ இஸ்லாமிய இருக்காங்களா, அவங்களுக்கு சில குறிகள் உண்டுன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சமயத்திற்கு ஒரு குறி உண்டுன்னு பார்க்குறோம். அது ஒரு உருவம் இல்லாமல் அருவுருவமாக இருக்கின்ற ஒன்று குறி. அடையாளம் என்பது அப்படி அல்ல. அடையாளம் என்பது உருவத்திருமேனி. உருவத்திருமையில் என்னெல்லாம் இருக்கிறது, கங்கை இருக்கிறது, சடை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா பெருமானுக்கு. அதனால்தான் தோடுடைய செவியன் விடையேறி என்று பாடுற அந்த பாட்டுக்கு, ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கு சேக்கிழார் உரை சொல்கிற பொழுது பெருமானை தம்மை அடையாளங்களுடன் சாற்றினார். தோடுடைய செவியனாக இருக்கிறான், விடையேறி இருக்கிறான் என்று அடையாளங்களுடன் சாற்றினார். எனவே குறிகள் அடையாளம் என்று சொல்கிற பொழுது நாள்தோறும் செய்கின்ற ஆன்மார்த்த பூசை என்றால் இலிங்கம் நமக்கு தேவை. பரார்த்த பூசைக்கும் இலிங்கம் நமக்கு தேவை கோயிலில். எனவே கோயிலில் பரார்த்த பூசைக்கு நாம் இலிங்கத்தை வச்சிருக்கிறோம், இங்கேயும் நாம் ஆன்மார்த்த பூசையிலும் வீட்டில் இலிங்கத்தை வச்சிருக்கிறோம். அது குறி. அடையாளம் என்று சொன்னால் கோயிலுக்குள் சென்றால் உருவத்திருமையை நாம் பார்க்கிறோம், வீட்டிலையும் உருவத்திருமையை வைத்து நாம் வழிபடுகிறோம். இது அடையாளம். இதெல்லாம் கோயிலில் சென்றால் குறியும் இருக்கும், அடையாளம் இருக்கும். அந்த குறி என்பது தான் நம்முடைய காஞ்சிபுரத்தை பற்றி பாடுற பொழுது ஞானசம்பந்தன் பாடுகிறார். சேக்கிழார் அதை உணர்ந்துதான் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒன்று சொல்கிறார். அதாவது கருவார் கட்சி திருவேகம்பத்து ஒருவா என்ன மறுவாவினையே என்று ஒரு பாட்டு ஞானசம்பந்தர் பாடுறார் இல்லையா. அந்த கருவார் கட்சி திருவேகம்னு கருவார்னு வருது, அது என்ன கருவார்னு கேட்டிருக்காங்க பல பேர், என்னைய கூட கேட்டிருக்காங்க. கருவார் கட்சி திருவேகம்னு வருது என்று. அந்த கரு என்று சொன்னால் உருவம் இல்லாது தானே, உருவம் ஏதோ உடம்பை பிண்டமாக இருக்கும். கரு வாய்த்தல்னா ஒரு பிண்டமாக இருக்கிறது, ரொம்ப வளரல. அது உருவமாக இல்லாமல் அருவுருவமாக இருக்கிறது. எனவே இலிங்கம் இருக்கு இல்லையா, இலிங்கம் என்பது கரு போல, அதனால தான் இருக்குது கருவறைன்னு பெயர். கர்ப்பகிரகம் ஏன் சொல்கிறோம், கரு அங்கே இருக்கிறது என்றால் இலிங்கமாகிய அடையாளமாக இருக்கிற கரு அங்கே இருக்கிறது. அது வெளியிலே வருகின்ற பொழுதுதான் குழந்தை கருப்பு, தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளிவந்தால் அதை பிரசவம்னு சொல்கிறோம். கோயில் கருவிலிருந்து பெருமான் வெளியே வந்தால் உற்சவம்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் அதே வித்தியாசம் தான். சவம் என்று சொன்னால் தோற்றம்னு அர்த்தங்க. இன்றைக்கி சவம்னா பிணம்னு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சவம் என்று சொன்னால் தோற்றம், பிரசவம் என்றால் உயர்ந்த தோற்றம்னு அர்த்தம். ஒரு பிறப்பு வருதல்லவா, ஒரு தாய் ஒரு குழந்தை தரார் இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம் அது. எனவே அது உயர்ந்த பிறப்பு, எனவே பிரசவம்ன்றார். பெருமான் தோன்றுகிறான் என்றால் கருவில் இருக்கின்ற பெருமான் உருவத்திருமையோடு வெளியே வருகிறான். அது உற்சவம் என்றால் மேலான தோற்றம், உயிர்களுக்கெல்லாம் மேலான தோற்றத்தை தருகிறான் என்று பார்க்கிறோம். எனவே குறி என்பது வேறு, அடையாளம் என்பது வேறு. உருவத்திருமையை வைத்து சொன்னால் அது அடையாளம். குறிகள் என்பது சுருக்கமாக இலிங்கத்தை வைக்கிறோம். அதனால் குரு லிங்க சங்கமம் என்று 3ஆக சொல்லி வழிபாடு செய்கின்ற பொழுது உருவத்திருமேனி என்பதை நம்ம சொல்லலை. வழிபடலாம், நடராஜை வச்சு எல்லாம் இருக்குது. ஆனால் ஆன்மார்த்தமாக வழிபடுகின்ற பொழுது ஆன்மார்த்த இலிங்கம் தான். ஆனால்தான் அப்பர் பாடுகின்ற பொழுது காயமே கோயிலாக கடிமணம் அடிவையாக என்ற பாட்டில் மனமணி இலிங்கமாகின்ற, மனமணி இலிங்கமாக, சித்தம் என்பது இலிங்கமாக இருக்கணும் என்று சொல்கிறான்பா. இலிங்க பூசை தான் அவர் சொல்கிறார். சிவபூசை என்று சொன்னாலே சிவலிங்க பூசை தான். உருவத்திருமேனை வழிபடுவது என்று சொன்னால் அது சரியை தொண்டு, நீங்கள் பூஜை பண்ணலாம். அதெல்லாம் உருவத்திருமேனும் நீங்கள் வரல, அருவுருவத்திருமேனி வந்தால்தான் அது கிரியையாகும், பூசையாக மாறும். அதுவரை சரியாக இருக்கும். எனவே அது வழிபடக்கூடாது என்பதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அப்படிட்டு உருவத்திருமேனி வழிபட்டு விட்டு பின்னாலே அருவுருவ திருமேனிக்கு வர வேண்டும் என்பதுதான். எனவே குறிகள், அடையாளம், கோயில் என்று 3 சொன்னார். இது அடிப்படை. அதுதான் இங்கே சொல்கிறார். புறக்குறிகளால் சிவபெருமானது திருவுருவில் உண்மைகள் பலவற்றை உணர்ந்தவர்கள். அப்பா விரிவாக எழுதியிருக்கிறாங்க. உண்மை நீங்கள் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இலிங்க வட சொல்றா, இலிங்க வட சொல்றா, லிங்கம் தான். அதாவது அந்த லிம் என்று சொன்னால் ஒடுக்கம், கம் என்றால் தோற்றம் என்று.
தோற்றம் முடிவு அதை லிங்கம் என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த அர்த்தம் சொல்கிறாங்க. லிங்கம் லிம் கம் என்று சொல்கிறாங்க. லிம் என்பது ஒடுக்கம் என்றும் கம் என்பது தோற்றம் என்றும். அது தோன்றி ஒடுங்குதல், மாயையில் எல்லாம் தோன்றி ஒடுங்குதல் இல்லையா? அதுபோல் உருவம் என்று சொன்னால் உருவம் என்று அருவுருவத்திலே ஒடுங்குகின்றது. அது அருவமாக போகிறது. அருவம் மறுபடியும் அருவுருவமாக வந்து தான் மறுபடியும் உருவமாக வரும். அதுதான் சேக்கிழார் சொல்கிறார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள்நாகம் புனைந்தாருடைய அருவுருவம் இலிங்கம் என்று சொல்கிறார். நிகழ்குறியாம் சிவலிங்கம் சொல்கிறார். நிகழ்குறியாக இருப்பது அதுதான் சிவலிங்கம்ன்றார். சரி, அதனால் அந்த குறிகள் மூலமாக நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்கிறோம் என்றால், இப்போ தோளுடைய செவியன் சொன்னார் அடையாளம், அது புறக்குறி தான், சொன்ன அடையாளம். அதுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? தோளுடைய செவியன் என்று சொன்னால் தோடு என்பது உமையம்மை அணிந்து கொண்டிருப்பது, அது உமையொரு பாகமாக இருக்கிறான். உமையுடைய பாகத்தை சொல்லுகிறார். செவியன் என்பதனாலே உமையொரு பாகமாக அம்மையப்பராக பெருமான் காட்சியளிக்கிறான். ஒரு பாகத்தை உடையவனாக இருக்கிறான். சடை என்று சொன்னால் அது துறவுக்கோலத்தை குறிப்பது, பிறை என்றால் அடைக்கலத்தை குறிப்பது. இன்னொருத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாருங்க. நீங்கள் புறக்குறிகளாலே ஒன்று அடையாளம் சொல்கிறீங்க. திருவுரு உண்மைகளெல்லாம் உணர்ந்தால் என்ன ஆகிறது? அது நூல் உணர்வாக இருக்கின்ற அபரஞானம்னு நூலில் எல்லாம் சொல்கிறாங்க. உரையாசிரியர்கள் விளக்கியிருக்காங்க, சாத்திரங்களை விளக்கியிருக்கிறாங்க. எனவே புறக்குறிகளாலே பெருமானுடைய உருவங்களை எல்லாம் நீங்கள் இப்படி அர்த்தம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாத்திர ஞானம் இருக்கிறது. ரொம்ப அழகாக விளக்குறாருப்பா உரையெல்லாம் என்று. அது அபரஞானம் தான் உங்களுக்கு. சொல்லலாம், சொல்லி விட இருப்பேன் நான். அதாவது வெடிக்காசு ஐயா சொல்கிறேன், எப்போ சொல்லியிருக்கலாம் நான். அதாவது இப்போல்லாம் என்ன ஆகி போச்சு, திருமணம் என்று சொன்னால் அந்த பெண்ணை பார்க்க போகிறாங்க இல்லையா, அப்போவே மாப்பிள்ளை வந்துடுறாரு. மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்கே பார்த்துக்கிறாங்க, தனியாக வேறு நாங்கள் பேச போகிறோம் பேசுகிறாங்களா. இப்போ ஆரம்பிச்சாச்சு இதெல்லாம். எங்கள் காலமே சரி, அப்பா காலம் விட்டுருக்கு. எங்களுடைய காலத்தையே கூட சொன்னால் நிச்சயதார்த்தம் ஆனதுலாம் கூட தெரியும் எனக்கு. நான் பொண்ணெல்லாம் பார்க்கல. பெண்ணை பார்க்கணும் போகணும். நாங்கள் எங்கே பொண்ணை பார்த்தோம், அதனால் அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. நாங்கள் எங்கே பொண்ணை தெரியாது பார்க்குறது இல்லையா? பொண்ணை காமி நான் சொல்ல முடியும், சும்மா போய் வந்தோம் என்ன வர்றதுக்காக. நிச்சயதார்த்தம் இருக்குது, கல்யாணத்தின் பொழுது கூட நாங்கள் பார்க்கல. கல்யாணமாக பார்க்குறாங்க, எங்கே பொண்ணை பார்த்துக்கிறது இல்லையா? ஆமாம், எங்களுக்கு ராமநாத பிள்ளை தான் பண்ணார். கங்கணம் கட்டுப்பா, அது ஓதுப்பா, அது ஓதுப்பான்னார். அப்பாவும் வஜ்ரேவ முதலியாரும் காலப்பு மலையாரும் தேவாரம் ஊதுறாங்க, பக்கத்தில் வந்து ஊதுறாங்க. அதை பார்ப்போனா இவங்களை பார்ப்போம் நான். கடைசியில் ஏதோ ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்தோன்னு வச்சுங்க. அப்போது ஒரு சஸ்பென்ஸ் எப்படி இருக்கிறாளோ தெரியலையே என்று சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா? அது இப்போ இல்லை. பொண்ணை பார்த்துடுறோம், எல்லாம் பார்த்து தெரிஞ்சாச்சு என்று ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் பார்க்க போச்சு இப்போ இல்லையா? அதை பாரதியார்கிட்ட ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டானா, பிரிட்டிஷ்காரன் இங்கே கேட்டானா. என்ன கேட்டான், என்ன திருமணத்துக்கு முன்னால் உங்கள் பெண்ணை நீங்கள் உங்கள் மனைவி பார்க்கவே மாட்டீங்களா நீங்கள்? அப்படி சொல்கிறாங்களே, திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்களாமலே, திருமணத்துக்கு முன்னே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா. இவர் உடனே சொன்னாராம், நாங்கள் திருமணத்துக்கு முன்னே பார்க்க மாட்டோம், நீங்கள் திருமணத்துக்கு பின்னால் பார்க்கவே மாட்டீங்க. நாங்களாவது திருமணத்துக்கு முன்னால் பார்க்கல, நீ திருமணத்துக்கு ஆனால் பின்னால் பார்க்க மாட்டேன்றியா என்று சொன்னார்னு பாரதியார் பதில் சொன்னார் சொல்ல. அதான் உண்மையும் கூட பார்த்தீங்கன்னா. போச்சு, மாறி போச்சு. டார்லிங் அது மறக்காத இருந்தால் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கணவன் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த குறிகளால் காண்பதற்கு இது சாத்திர ஞானம், அபரஞானம்ன்றார். அகத்திலே கண்டால் அவனை கண்டு அவனால் விளையும் பயன்களை உணர்ந்தால் அங்கனம் உணர்வதற்குத்தான் பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அத்வைதமாக எப்பொழுது இருக்கிறான்? அபரஞானம் என்றால் அறிந்து கொள்கிறோம் பெருமானை. இப்படியெல்லாம் அடையாளங்கள் இருந்து பெருமானுக்கு என்று சொல்லி, அபரஞானம் என்பது பெருமானை அனுபவமாக இல்லை, அது அனுபவம் கிடையாது. பரஞானத்தில் வருகின்ற பொழுதுதான் நமக்கு அது அனுபவமாக வரும். பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது. பெருமானை அடைதல், பெருமானை அறிதல், பெருமானை அனுபவித்தல் என்று 3ஆக சொல்கிறாங்க. முதல்ல பெருமான் இருக்கிறான் என்று அறிதல், தோடுடைய செவியாக இருக்கிறான், அதுவாக இருக்கிறான், இதுவாக இருக்கிறான் என்று அறியப்படுத்துகிறோம். அறிமுகமாகிறது. பெரிய அருளாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்திய பின்னாலே பெருமானை நாம் பூசிக்க ஆரம்பிக்கிறோம். சரியை கிரிய யோகத்தினாலே பூசிக்கிற பொழுது நாம் அடைகின்றோம், பெருமானை அடைகின்றோம். உருவமாக அருவுருவமாக அருவமாக அடைகிறோம். ஞான நிலைக்கு போகிற பொழுதுதான் அனுபவம், நமக்கு அனுபவம் வருகின்றது. எனவே அறிதல், அடைதல்,
அனுபவம் என்ற 3 சொல்லணும். அபரஞானம் என்பது நமக்கு அறிகின்ற முறையாகத்தான் இருக்கும். அதை அருள்நிலை என்று சொல்கிறாங்க. அருள்நிலை வேறு, ஆனந்த நிலை வேறு. பெருமானே அருள்நிலை என்றால் அது சக்தி முறையிலே பெருமானுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது நமக்கு காட்டுகிறது பெருமானுக்கு. எனவே அது அருள்நிலை. காட்டி அவனோடு கலக்க வைத்தால் அது ஆனந்த நிலை என்று நமக்கு சொல்கிறோம். எனவே தான் பெருமான் அருளை காட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அருள் சிவனை காட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அருள் சிவனை காட்டுகிறது என்று சொன்னால் அது அருள்நிலை. அது பக்குவப்பட்ட ஒரு நிலை. பெருமான் ஆட்கொள்ளுகிறான் நம்மை என்று அர்த்தம். ஆட்கொள்ளுகின்ற நிலை தான் அருள்நிலை. இப்போ நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் சிவகாமி இருந்து கொண்டு கூத்தை கண்டு நமக்கு சொல்லுகிறாள்னு வருது இல்லையா. சிவகாமி என்ற சொல்லுக்கே அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சிவனை விரும்புகின்றவள் என்று தான் அர்த்தம். சிவகாமி என்றால் சிவனை விரும்புகின்றவள்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சிவனை விரும்ப செய்கின்றவள்னு ஒரு அர்த்தம். சிவகாமி என்றால் நமக்கெல்லாம் விருப்பத்தை தருகிறாள் என்று அர்த்தம். அப்போ அருள்நிலை தான் அது. பெருமானை காட்டுகிறாள் என்பது அருள்நிலை. பெருமானோடு சேர்ந்து விட்டால் தான் ஆனந்த நிலை. அதனால் என்ன சொல்கிறாங்க, உயிர்கள் பெருமானுடைய அருளை பெற்றுவிட்டால் ஆட்கொள்ளுகிறான் பெருமான், ஆளாகிறார்கள். இனி ஆள் அல்லே நிழலாமே, ஆளாயுரைக்கு அல்லே நிழலாம்னு பாடுறார் இல்லையா, அது ஆட்படுதல். அப்புறம் ஆனந்த நிலை என்பது பெருமான் ஈர்த்து கொள்கிறான். பெருமான் அவரோடு ஈர்த்து கொண்டு இரண்டரை அத்வைதமாக கலக்கிறார் என்பது ஆனந்த நிலை என்று சொல்கிறோம். அதனால் குறிகளினாலே முதல்ல உணர்கின்றோம், அடையாளங்களினாலே உணர்ந்து அபரஞானத்தை பெற்ற பின்னால் அகத்திலே நாம் அறிகின்றோம். அது அந்த அனுபவம் தான். அந்த அனுபவம் பெற்றால்தான் காலத்தை கடக்க முடியும் என்று சொல்கிறாங்க. உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். குறிகளும் அடையாளமும் கோயிலும் என்பதால் வடமொழியில் இலிங்கம் என்று சொல்லுகிறார்கள். குணம் என்பது தன்மை, இயல்பு, உண்மை. உண்மை இயல்பை காண வேண்டும். மற்றெல்லாம் உருவமாக இருக்கிறான், அருவமாக இருக்கிறான் என்பதெல்லாம் அடையாளங்கள்லாம் சொன்னால் அவனுடைய இயல்பை சொல்கிறோம். ஆனால் உண்மை இயல்பு என்பது வேறு, சொரூபம் என்பது வேறு அல்லவா. அதை சொல்கிறார். உண்மை விளக்கத்தில் தோற்றம் துடியதரில் தோயும் திரிய அமைப்பிலும் அப்பா மேற்கோள் காட்டியிருக்காங்க. உண்மை விளக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டு நடராஜ பெருமானுடைய செயல்களை சொல்கிறது, 5 தொழிலை சொல்கிறதுன்னு பார்க்கும். அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் அறிகின்ற நிலை, அபரஞானம். இதெல்லாம் அபரஞானம். உண்மை விளக்கம் போன்ற நூல்களினாலே நடராஜ பெருமானை நாம் அனுபவித்தால் அது அபரஞானம். ஆனால் அனுபவம் என்று சொன்னால் 5 பேர் எறிவும் கண்களே கொள்ளன்னு பண்ணார் பாருங்க சேக்கிழார். அது அனுபவ ஞானம். 5 பேர் எறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சுந்தரருடைய தரிசனத்தை சொன்னார் இல்லையா, அது அனுபவம். என்று வந்தாய் என்ன எம்பெருமான் அப்பர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அனுபவங்கள் என்று நாம் வைத்துக்கொள்கிறோம். எனவே நடராஜ பெருமானை அறிகின்ற நிலையை சாத்திரங்கள் சொல்லுகின்றன. அவனை அடைகின்றது இல்லையா, அடைந்த பின்னாலே அனுபவிக்கணும். அது அபரஞானத்தில் நீங்கி பரஞானத்தை பெறுவது. அகத்தில் காணுதல் என்றால் என்ன? அகம் உள்ளே என்னென்ன இருக்கிறது என்றால் ஆதாரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நிராதாரம், அப்புறம் மீதானம் என்று 3 நிலை சொல்லணும். ஆதாரம் என்பது 6 ஆதாரம். ஆக்ஞை வரையில், மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞை வரையில் 6 ஆதாரங்கள். இதற்கு மேல் நெற்றி நடு, நெற்றியினுடைய நடு போகணும், உச்சி போகணும், உச்சிக்கு மேலே போகணும் என்றால் நெற்றி நடு பின்னந்தலை சொல்லுவாங்க. உச்சந்தலை பின்னந்தலை சொல்லிட்டு மேலே போகிறது. இது நிராதாரம். தலைக்கு மேல் போகிற பொழுது ஆதாரம் இல்லை நமக்கு, நிராதாரம். அதற்கு மேல் துவாரசாந்தம் இல்லையா. துவாரசாந்தத்துக்கு என்ன அர்த்தம்? துவா தச அந்தம். துவா என்றால் 2, தசம் என்றால் 10, 12 அங்குலம். 12 அங்குலத்துக்கு முடிந்து 12 அங்குலம் முடிய வேண்டும். துவாரசாந்தம் என்றால் 12 அங்குலம் முடிந்தால் அது மீதானம். அங்கே பெருமான் இருக்கின்றான். அது விமலருக்கு இடம் என்று திருவந்தியாரில் ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்றால் மீதானம் என்று உந்தி பெற, விமலருக்கு இடம் என்று உந்தி பெறன்னு சொன்னார். எனவே மீதானத்திலே இருக்கிறான். அப்போ அகத்திலே காணுகிற பொழுது ஆதார நிலை, நிராதார நிலை, அப்புறம் மீதான நிலை. நான் சொல்லியிருக்கிறேன், ஆதார நிலை என்பது யோகம் சொல்லுகின்ற உறுப்புக்கள், மூலாதாரம் முதலாக சொல்லுகின்ற உறுப்புக்கள். அதனால் அது ஆதார யோகம் சொல்கிறாங்க. உடம்பை வைத்துக்கொண்டு யோகம் செய்கிறோம். உடம்பில் இருக்கிற 6 ஆதாரங்களை வைத்து நாம் யோகம் செய்கிறோம். எனவே அது ஆதார யோகம். ஆதார யோகத்திற்கு மேலே போனால் ஒன்றும் கிடையாது. என்ன, ஒரு உச்சிக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அங்கே உச்சிக்கு 12 அங்குலம் போயாகணும். 12 அங்குலம் போகிறீங்க இல்லையா, அந்த 12 அங்குலம் போவது என்பது தான் நிராதாரம் என்று சொல்கிறார். நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆதாரம் இல்லாதது இதெல்லாம் முன்ன சொன்னதான், யோகத்தில் சொன்னது தான். சித்தாந்த ஞானபூர்வம் அழகாக அதுக்கு உரை எழுதுகிறார். நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் மனம் போகாது எப்பவுமே. ஏன்னா மனத்துக்கு ஏதாவது பற்றுக்கோடு இருக்கும். மனசுக்கு ஏதாவது பற்றுக்கோடு இருந்தால்தான் அது போக முடியும். இப்போ உடம்பை பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு 6 இதழ் 4 இதழ் 10 இதழ் சகசிரம் எல்லாம் சொல்லிட்டோம். ஒன்றுமே இல்லையே, உச்சிக்கு மேலே போனால் ஒன்றும் கிடையாது, எப்படி யோசிக்கிறது? அதுக்கு என்ன சொல்கிறாரு பெருமான்? அங்கே திருவருள், பெருமானுடைய திருவருள் அங்கே
உயிருக்கு உதவுகின்றது, மனசுக்கு உதவுகின்றது. அதை எண்ணிக்கொண்டு போகின்றான். பெருமானுடைய திருவுருளை நாம் எண்ண வேண்டும். அதுதான் சக்தியாக சொல்லி அதைத்தான் பிராசாயத்தில் நாம் சொன்னோம். கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபுரதமணி, உண்மனை எல்லாம் படித்தோம் இல்லையா? அதெல்லாம் பெருமானுடைய சக்திகள். அப்போ துவாரசாந்தம் 12 அங்குலத்துக்கு மேலே போனால் அந்த சக்திகள் நமக்கு அந்த யோகத்துக்கு கொண்டு செல்லும். அது பிராசார யோகம் நமக்கு சொல்லியிருக்கும். எனவே நிராதாரம் என்பது திருவருள் துணையாக போவது. அதே அதே அந்த இடம் தான். அவனருளாலே அதுக்கு எத்தனையோ அர்த்தம். அதில் இது ஒரு அர்த்தம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இருந்தாலும் யோகத்தில் சொல்கிற பொழுது நம்முடைய ஆதாரமாக இருக்கிற 6 ஆதாரம் விட்டு சென்றால் நிராதாரம் என்றால் பெருமானுடைய திருவருள். திருவருளினாலே நாம் யோகத்தை செய்கிறோம் என்று அவனருளாலே அவன்தாள் வணங்கு என்ற அந்த இருக்கு என்று சொல்லலாம். நிராதாரம். நிராதாரத்தை கடந்தால் மீதானது தான் அகத்திலே காணுதல். அங்கே அப்பா ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே தெரியுமா சார் உங்களுக்கு? நமக்கு அதை திருவள்ளுவீங்களே தெரியுமா என்றால் பாவனை. பாவனை. பெருமான் இப்பொழுது என்னுடைய இதயத்தில் இருக்கிறான், பெருமான் இப்பொழுது நெற்றியில் இருக்கிறான் என்று பாவித்தால், அதே உருவத்தோடு பாவித்தால் பாவனை பின்னாலே உண்மையாகும். அதாங்க அர்த்தம். பாவனையோடு கிடையாது, ஏமாற்ற மாட்டான் பெருமான். பாவனையில் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் பாவனையில் முதல்ல பார்க்குறோம். பாவனை ஏன்னா இப்போ எழுத்து கூட நீங்கள் பார்க்குறோம், எழுதுகிறோம், சிந்திக்கிறோம். முதல்ல அது பாவனை தானே. மனம் சிந்திக்கிறது பாவனை தானே. பாவனையை கொண்டு எழுதுகிறோம். அறிவு உணர்த்துகிறது, எழுத்து எழுதணும் இல்லையா? அப்போ வெளிப்படுது இல்லையா? அதே போல் இதெல்லாமே நமக்கு பாவனை உண்மையாக ஆகிறது என்று சொன்னால் ஓவியம் எப்படி? ஓவியம் நினைக்கிறான், அவரு வரைகிறான். அதுபோல் பெருமான் பாவிக்கிறோம். முதல்ல பாவனை என்பது பொய் என்பது கிடையாது நமக்கு. மற்றெல்லாம் பாவிக்கிறா, சும்மா ஏமாத்துறான்பா, தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான்பா, அது அல்ல. பாவனை என்றால் பெருமானை அப்படித்தான் அடைய முடியும். மனம், புத்தி, சித்தம் என்று சொன்னால் பாவனை தான் அடைய முடியும். அந்த பாவனை உண்மை என்பதனால்தான் பூசைக்கு மந்திரம், பாவனை, கிரியை 3 சொன்னாங்க. மந்திரம் மிக முக்கியம், பாவனை மிக முக்கியம், கிரியை முக்கியம். இந்த 3ல் ஒன்று இல்லை என்றாலும் பூசை நடக்காது, பூசை வெற்றி பெறாது. மந்திரம் சொல்லணும், பாவிக்கணும், சிவலிங்கத்தை பாவிக்கணும். யாராக? அம்மையப்பரா, உங்கள் இஷ்டம் போல பாவிக்கலாம், கிரியை செய்யலாம். இந்த 3 இருந்தால் தான் பூசை என்றால். அப்போ பாவனை பொய்யா? இல்லை. யோகத்தில் பாவிக்கிறோம் என்றால் அந்த பாவனை மெய்ப்படும்ன்றார். எனவே பாவனை முதல்ல வந்தால் அது பொய்யன்று என்பதற்குத்தான் அனுபோகம் என்றார். அந்த பாட்டை பாருங்க. அந்த பாட்டில் கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பார்கள். குறிகளினாலே சாத்திர ஞானம் வரும். பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கிடில். அனுபோகம்னார் பாருங்க, பாவனை தான் அது. பாவனை பின்னாலே அனுபவத்துக்கு வரும் என்பதால் தான் அனுபவத்தினே நோக்கினால். அது 11ஆம் பக்கத்தில் இருக்குது. பார்த்திருந்து உள்ளே அனுபோகம் நோக்கினால் ஆத்தனமாகி நமக்கு தலைவனாக மாறுவான் பெருமான். அனுபோகம் நோக்கிடு. எனவே பார்த்திருந்தால் அனுபோகம் விளையும். பாவனையினாலே பார்த்திருந்தால் அனுபோகம் விளையும் என்பது பெறப்பட்டது. அனுபோகம் காரணமாக சமாதியில் நீங்காது நிற்றல் கூடும். சமாதி தாரணை, தியானம், அப்புறம் சமாதி. சமாதியிலே நீங்காது நிற்றல் கூடும் என்பதனாலே நோக்கிடில் ஆத்தனும் ஒன்றாய் அமர்ந்திடும் என்றார். ஆத்தன் என்றால் அத்தன் தான். அத்தன், ஆப்தன் என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆப்தன் என்றால் நம்பிக்கைக்கு உரியவன் அர்த்தம். இந்த ஆப்தன் என்பது ஆத்தன் வரலாம், அத்தன் அது ஆத்தன் வரலாம், ஆப்தன் அது ஆத்தன் வரலாம். ஆப்தன் நம்பிக்கைக்கு உரியவன் அர்த்தம். அது பெருமான், கூத்தனாக இருக்கின்ற பெருமான். அதனால சரியை கிரியை யோகத்தினால், சரியை கிரிகளால் காலத்தை கடந்து நிற்றல் அரிது என்பதால் யோகத்தால் அது இயலும் என்பதை இங்கே கூறினார். யோகத்தினுடைய சிறப்பு ஏன்னு சொன்னார்னா, சரியை கிரியையெல்லாம் நமக்கு அந்த இன்பத்தை தராது, அனுபவத்தை தராது. யோகத்திலே சென்றால் நமக்கு வரும் என்பதால் தான் தசகாரியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தசகாரியத்தில் சிவயோகம்னு இருக்கும். சிவயோகத்துக்கு அடுத்து சிவபோகம்னு ஒரு கடைசியாக தசகாரியம் ஒன்றுனா சொல்கிற ஆன்ம ரூபம், தத்துவரூபம்னு சொல்கிறவை. அதில் சிவரூபம், சிவ தரிசனம் சொல்லிட்டு, சிவ தரிசனம்னா அதே யோகத்தை, அதே தரிசனத்தில் இருக்கணும், சிவ யோகத்திலே இருக்கணும். அதே தரிசன நிலையில் இருந்தால் பின்னாலே சிவபோகம் தலைப்படும் என்று சொல்கிறாருனால தசகாரியத்திலும் சிவபோகம் வெளிப்படும். அது சிவயோகத்தினாலே. அதைத்தான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து ஒரு மந்திரம். நாம் 7 ஆயிடுச்சா? சரி, அப்போ 16 இன்னும் வெளியெல்லாம் போகணும் அவங்க. சரி, 16 பாட்டு நாம் மந்திரம் சொல்லியிருக்கிறோம். கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் என்பதோடு நம்ம நிறுத்திருக்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு அடுத்த வகுப்பில் 5ஆம் தேதி மார்ச் 5 வச்சுக்கலாம். அதே வெள்ளிக்கிழமையான ஒவ்வொரு வகுப்பு நான் அங்கே 4 மலேசியா வகுப்பு, சிங்கப்பூர் வகுப்பு கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து கேன்சல் பண்ண ஒவ்வொரு வாரம். ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்.
வெவ்வேறு துறை கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மணி கிளாஸை கேன்சல் பண்ணால் பரவாயில்லன்னு. அதனால் இப்போ நான் செவ்வாய் வியாழன் வெள்ளியார் கொஞ்சம் ரொட்டேஷனில் வரணும் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அடுத்த மார்ச் நமக்கு செவ்வாய்க்கிழமை வைத்துக்கலாம்.